இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஜெயத்தின் நாளாக, ஆசீர்வாதத்தின் நாளாக நிச்சயம் தேவன் இந்த நாளை நமக்கு தந்திருக்கிறார் என்பதை நாம் விசுவாசத்தோடு அறிக்கை செய்வோம். நம் வாழ்க்கையில இதுவரைக்கும் நம்ம சந்தித்த தோல்விகள், இதுவரைக்கும் நம்ம சந்தித்த எல்லா பிரச்சனைகளுக்குமான முடிவுகள் இந்த நாளில் தேவன் நமக்கு தருவார் என்ற நிச்சயத்தோடு இந்த நாளைக்குள்ள நம்ம கடந்து செல்வோம். இந்த நாள்ல கூட தேவன் ஒரு வார்த்தையின் மூலம் நம்மோடு கூட இடைப்படுகிறார். சங்கீதம் 32வது அதிகாரம் 18வது வசனம். சங்கீதம் 132:18. சங்கீதம் 132:18. அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். இந்த வார்த்தைகள் சத்துருக்கள் நமக்கு இன்றைக்கு ஒரே சத்துரு எதிரியானவன் பிசாசு தான். இந்த பிசாசு கொடுக்கிற பல எதிரான சூழ்நிலைகள், இந்த சூழ்நிலைகளுக்கு தேவன் எதை உண்டு பண்ண போகிறாராம்? வெட்கத்தை உண்டு பண்ண போகிறாராம். அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும். அப்போ இந்த வெட்கம் சங்கீதம் 44:7 நம்ம பார்க்கிறோம். நீரே எங்கள் சத்துருக்களினின்று எங்களை ரட்சித்து எங்களை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறீர். நமக்கு எதிராய் இன்றைக்கு எந்த சூழ்நிலை இருந்தாலும், எந்த சத்ருவானவன் நமக்கு எதிராய் செயல்பட்டு கொண்டிருந்தாலும், எந்த சத்ரு இன்றைக்கு நமக்கு எதிராய் ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தை கொடுத்து கொண்டிருந்தாலும், நம்முடைய தேவன் அவைகளினின்று நம்மை ரட்சித்து நம்மை பகைக்கிற அப்படிப்பட்ட கிரியைகளையும் அப்படிப்பட்ட அந்த சத்ருவானவனையும் அவர் வெட்கப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறாராம். அப்ப இங்க நம்ம செய்ய வேண்டியது, அவருடைய பிரசன்ஸ்ல நம்ம இருந்தா போதும். நமக்கு எதிராய், நமக்கு எதிரிடையாய் உள்ள அத்தனை சூழ்நிலைகளிலும் இருந்து நம்மை ரட்சித்து, அந்த சூழ்நிலைகளையும் அந்த சூழ்நிலைகளை கொண்டு வந்த அந்த சத்ருவானவனையும் நம் தேவன் வெட்கப்படுத்துகிறாராம். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன். அந்த வெட்கத்தை அவனுக்கு எப்படி வெட்கத்தை உடுத்த போகிறாரா? நமக்கு எதிராய் நம்முடைய மைண்டு தான் இன்னைக்கு பேட்டில் ஃபீல்டு. நம்முடைய எண்ணங்கள் தான் இன்றைக்கு யுத்த களமாய், போர்க்களமாய் இருக்கிறது. இந்த எண்ணங்கள்ல தான் அவன் நமக்கு நிறைய காரியங்களை நம்மோடு கூட அவன் போரிட்டு கொண்டிருக்கிறான். இது எப்படி நடக்கும்? இது நடக்காது. இது ஆண்டவர் உனக்கு எப்படி செய்வார்? இவ்வளவு நாளும் செய்யல, இனிமேல் அது வாய்க்காது அப்படின்னு சொல்லி பல காரியங்களை இந்த சத்ருவானவன் நமக்கு எதிரடையாய் நம்முடைய எண்ணங்களிலே அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? அவன் விதைத்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட இந்த எண்ணங்களை விதைக்கிற அந்த சத்துருவுக்கு நான் வெட்கத்தை உடுத்துவேன். அது எப்படி அவர் வெட்கத்தை உடுத்த முடியும்? நமக்கு செய்ய போகிற நன்மையானவைகளின் நிமித்தம் அந்த சத்ருவுக்கு அவர் வெட்கத்தை உடுத்துவிக்கிறாராம். அப்படிப்பட்ட சத்ருவினம், அதாவது இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஒரு ஆவிக்குரிய யுத்த களத்துல, ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்ல தான் நம்ம இருக்கிறோம். இந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் எங்க நடக்குது அப்படின்னா, நம்முடைய மைண்ட்ல தான் நடக்குது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட சத்ருவினம் இடம் இருந்தும் நம்மை ரட்சித்து அந்த சத்ருவுக்கு எங்களை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறீர். நமக்கு எதிராக இப்படிப்பட்ட எண்ணங்களை, சூழ்நிலைகளை கொண்டு வந்து நம்ம இளைப்பாறுதல்ல இல்லாதபடியாய், நம்ம எப்பவும் நம்மை சோர்ந்து போக பண்ணுகிற அந்த சத்ருவுக்கு அவர் வெட்கத்தை உடுத்துவிக்கிறாராம். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன். அப்போ இன்றைக்கு நமக்கு எதிரடையாய் ஒன்று செயல்படுகிறதுனா, அது அவருக்கு எதிரடையாய் செயல்படுகிற ஒரு காரியமாகத்தான் தேவன் பார்க்கிறார். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். பவுலிடத்துல சொல்லும் போது அததான் சொல்றாரு, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்?
அப்போ நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு நம்மள ஒரு காரியம் துக்கப்படுத்திட்டே இருக்குதுன்னா அது நம்மள துக்கப்படுத்துதுன்னு நம்மை பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு இல்ல, அது என்னை துக்கப்படுத்துகிற காரியம், என்னை துன்பப்படுத்துகிற காரியம். அப்ப அவர ஒரு காரியம் துன்பப்படுத்துது அப்படின்னா அதை அத அந்த காரியத்தை எப்படி நமக்கு ஜெயமாய் மாற்ற வேண்டும், நம்ம எப்படி அதுல இருந்து விடுவிக்கணும், நம்ம எப்படி அதுல அந்த காரியங்கள்ல விடுவித்து நம்மள பிளஸ் பண்ணணும், இது எல்லாமே அவர் செய்கிற வேலை. அந்த சவுல் அத்தனை ஜனங்களை துன்பப்படுத்தினாலும் அந்த ஜனங்கள் யாரும் அவனுக்கு எதிராக ஒண்ணும் செய்ய முடியல. ஆனா கர்த்தர் அவனுக்காக அங்க இடைப்படும் பொழுது அவனும் அங்கே ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுகிறான். அந்த மக்களுக்கும் சவுல் மீது இருந்த அந்த பயம் அங்கே வெளியேறினதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அவன் சத்துருக்கள் அப்படின்னா நமக்கு எதிரிடையா இருக்கிற ஒவ்வொரு பிசாசின் செயல்பாடும் அது அவருக்கு சத்துருவாய் இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட சத்துருவுக்கு தேவன் வெட்கத்தை உடுத்துவிக்கிறாராம். ஆனால் நம் மீதிலோ அவர் கிரீடம் போக்கும். கிரீடம் அப்படின்னாலே என்ன அப்படின்னா மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்படுகிறது தான் கிரீடம். கிரீடம் போக்குகிற ஒரு காரியமாய் அங்க வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் அப்படின்னா நமக்கு தேவைய நம்மை மகிமைப்படுத்துவதும் நம்மை கனப்படுத்துவதும் அது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அப்போ இன்றைக்கு நமக்கு எதிரிடையா இருக்கிற அத்தனை சத்ருவையும் அத்தனை சத்துருக்களின் திட்டங்களையும் வேதத்துல நம்ம பார்க்கிறோம். பிசாசானவன் தான் நமக்கு இருக்கிற ஒரே எதிரியாகிய சத்துரு. அவன் கொண்டு வந்த அத்தனை காரியங்களுக்கும் அவர் வெட்கத்தை உடுத்துவிக்கிறார். நமக்கோ மகிமையையும் கனத்தையும் உடைய அந்த கிரீடத்தை நம் தலையின் மீது அவர் உடுத்துவிக்கிறார். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். அப்போ இன்றைக்கு அந்த ஆசீர்வாதங்கள் அத்தனையும் நம்ம தலையின் மேல தங்குகிறது. நம்ம தலையின் மேல மகிமையும் கனமும் சூட்டப்படுகிறது. ஆனால் நமக்கு எதிரிடையா இருக்கிற அத்தனை சத்ருவுக்கும் தேவன் வெட்கத்தை உடுத்துவிக்கிறார். அவர் வெட்கத்தை உடுத்துவிக்கும் போது நம்ம என்ன செய்யணும்? நம்ம அமைதலா, நம்ம சந்தோஷமா அவருக்குள்ள களி கூறி கொண்டிருப்பதுதான் நம்முடைய வேலை. அப்போ நம்ம வேதத்தை வாசித்தாலே தியானித்து பார்த்தாலே நம்ம இளைப்பாறுதல்ல இருக்கிறது தான் நமக்கு வேலையாய் நாம் பார்க்கிறோம். அந்த வெட்கத்தை உடுத்துவிப்பது அவருடைய வேலை. நம்ம எதுவும் போய் அந்த சத்துருவுக்கு எதிராய் நம்ம செயல்பட வேண்டியது இல்லை. தேவனே அவனுக்கு எதிராய் அங்கே செயல்பட்டு அவனுக்கு வெட்கத்தை உடுத்துவிக்கிறாராம். அப்போ இது யாருக்கு உண்டான ஸ்லாக்கியம் அப்படின்னு நம்ம 13வது வசனத்துல இருந்து வாசித்து பார்ப்போம்னா அங்க சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். அப்போ தேவன் ஒரு காரியத்தை தெரிந்து கொண்டு அதில் வாசம் பண்ண விரும்புகிறார் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு காரியமா இருக்கும். இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் அவர் வாசம் பண்ணுவதற்காக ஒரு இடத்தை தெரிந்தெடுத்திருக்கிறாராம். அவர் ஏதோ அந்த பரலோகத்துல அவருக்கு இல்லாத மேன்மை இல்ல, அவ்வளவற்றையும் துறந்து ஒரு இடத்துல அவர் வாசம் பண்ணும்படி அவர் விரும்புகிறாராம். அவருடைய விருப்பமே அதுதான். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். அங்க நம்ம பார்க்கிறோம் அந்த சீயோனை கர்த்தர் எப்படி தெரிந்து கொள்ளுகிறார். அந்த சீயோனிலே தான் அவர் வாசமாய் இருக்கிறார். சங்கீதம் 68வது அதிகாரம் 18வது வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 68:18. தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு
துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டீர். 16வது வசனம். உயர்ந்த சிகரமுள்ள பர்வதங்களே, ஏன் துள்ளுகிறீர்கள்? இந்த பர்வதத்தில் வாசமாயிருக்கிற தேவன் விரும்பினார். ஆம், கர்த்தர் இதிலே என்றென்றைக்கும் வாசமாயிருப்பார். அப்போ சீயோனில் வாசமாய் இருக்கும்படி கர்த்தர் அங்க என்ன செய்கிறாரா? விரும்புகிறாரா? இன்றைக்கு நீங்களும் நானும் தான் அந்த சீயோனா இருக்கிறதை நம்ம 18வது வசனத்துல பார்க்கிறோம். தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி, இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. அவர் மரித்து அங்க என்ன செய்கிறார்? உயிர்த்தெழுந்து உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். தேவராகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்று கொண்டீர். அப்போ அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவதுதான் தேவனுடைய மிகப்பெரிய விருப்பமாய் இருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு சியோனில நம்ம வாசமாய் இருக்கிறோம். நாம் தான் அந்த சியோனாய் இருக்கிறோம். அந்த சியோனாகிய நமக்குள் அவர் வாசமாய் இருக்கிறாராம். அதை விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். நமக்குள் வாசம் பண்ண அவர் விரும்புகிற ஒரு நல்ல தகப்பனாய் இருக்கிறார். அப்போ இன்றைக்கு நல்லா ஒண்ணு தெரிந்து கொள்ளணும். இன்றைக்கு வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் இன்றைக்கு நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். யாருக்கு வெட்கத்தை உடுத்து வைக்கிறாருங்கிறத தான் நம்ம இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அவர் யாருக்குள்ள வாசம் பண்ணுகிறார் என்பதை அறிந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராய் வந்த சத்துருக்களுக்கு அவர் வெட்கத்தை உடுத்துவிக்கிறாராம். அப்போ இன்றைக்கு நல்லா நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இன்றைக்கு சீயோனாகிய நாம் நமக்குள்ளேதான் அவர் வாசம் பண்ணுகிறார். கட்டடங்களிலேயோ மலைகளிலேயோ அவர் என்ன செய்யல? வாசம் பண்ண சீயோனை தேர்ந்தெடுக்கல. ஜனங்கள் மீது, தம்முடைய ஜனங்கள், தன்னுடைய பிள்ளைகளோடு கூட அவர் வாசம் பண்ணும்படி அவர் விரும்புகிற ஒரு நல்ல தகப்பனாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததா ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 66:1 சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது? வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது? ஆண்டவர் சொல்றாரு, அவ்வளோ பெரிய தேவன், வானத்தை சிங்காசனமாய் கொண்டிருக்கிறவர், பூமியை பாதபடியாய் கொண்டிருக்கிறவர். அவர் சொல்றாரு, நீங்க எனக்கு கட்டுகிற ஆலயம் எப்படிப்பட்டது? நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது? ஆனால் நான் ஒரு ஸ்தலத்தை விரும்புகிறேன். அது எந்த ஸ்தலம்? அது நீங்கள் தான் நான் தங்கி இருக்கும் ஸ்தலமாய் இருக்கும்படி நான் விரும்புகிறேன். இதுதான் தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மனிதர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர் சொல்றாரு, அவ்வளவு பெரிய தேவன், இந்த உலகம் கொள்ளாத தேவன், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, அவ்வளவு பெரிய தேவன் இன்றைக்கு எங்கே இருக்கிறாராம்? நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாராம். நாம் அவருக்குள்ளே இருக்கிறோம். இதுதான் நிஜம், இதுதான் சத்தியம். அப்ப இவ்வளவு பெரிய தேவன் நமக்குள்ளேயும் நாம் அவருக்குள்ளேயும் இருக்கிறோம் என்றால் நம்முடைய காரியங்கள், எந்த காரியங்களை குறித்து நாம் கவலைப்பட வேண்டும், நாம் பயப்பட வேண்டும்? சங்கீதம் 76வது அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 76:2. சாலேமில் அவருடைய கூடாரமும் சீயோனில் அவருடைய வாசஸ்தலமும் இருக்கிறது. சீயோனில் அவருடைய வாசஸ்தலமும் இருக்கிறது.
இன்றைக்கு நம்ம எல்லாருமே இந்த சீயோனுக்குள் வந்திருக்கிறோம் என்று சொல்லி எபிரேயர் 12வது அதிகாரம் 22வது வசனத்துல பார்க்கிறோம். எபிரேயர் 12:22. நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்களினிடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளினிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். அப்போ எங்க வந்து சேர்ந்துட்டோம்? சீயோன் மலையின் இடத்திற்கு நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம். அங்க தெளிக்கப்படும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறோம். இயேசுவின் இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறோம். நீங்க அந்த எபிரேயர் 12வது அதிகாரம் இந்த 3 வசனங்களை நீங்க நன்கு தியானித்து பார்க்க வேண்டும். அப்போ வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொல்லி அந்த அந்த இடத்துல நான் கட்டுகிற ஆலயம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்ன அந்த தேவன் இன்றைக்கு நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறாராம். இன்றைக்கு அவருக்குள்ளே நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம் என்றால் இன்றைக்கு நமக்கு எதிரடையா இருக்கிற எந்த காரியங்களை குறித்து நாம் கவலைப்பட வேண்டும், கலங்க வேண்டும், பயப்பட வேண்டும்? அப்போ நல்ல ஒண்ணு தெரியணும், அவருடைய விருப்பமே நம்மோடு கூட அவர் வசிப்பதுதான், நம்மோடு கூட அவர் இருக்கிறது தான் அவருக்கு விருப்பம். செப்பனியால பார்க்கிறோம், இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். வெளிப்படுத்துதல் 21-23 பார்க்கிறோம், மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அப்போ அந்த அவ்வளவு பெரிய தேவன் இன்றைக்கு நம்மிடத்திலே வாசம் பண்ணுகிறார் அப்படிங்கிறத உங்க இருதயத்துல எப்போ உணர ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எதிரடையா இருக்கிற எல்லா காரியங்களுக்கும் வெட்கம் உடுத்துவிக்கப்படுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். இத முதல்ல அறியணும், இவ்வளவு பெரிய தேவன் இன்றைக்கு என்னோடு கூட இருக்கிறார். அப்போ அவர் என்றென்றைக்கும் அவருடைய மக்களாகிய நம்ம கூட தான் அவர் தங்கி இருக்கிறார். அவருடைய முழு வேதாகமத்தினுடைய கதை எல்லாமே அவர் நம்மோடு கூட அவர் தங்குகிற விருப்பத்தை வெளிப்படுத்துகிற காரியமாய்த்தான் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது ஏதோ புதிய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட காரியம் அல்ல. யாத்ராகமம் 25வது அதிகாரம் 8வது வசனத்துல பார்க்கிறோம், அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. தேவனுடைய விருப்பமே அவர் நம்ம கூட வாசம் பண்ணுவதுதான் அவருக்கு விருப்பமாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ அது எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஒரு காரியம். ஆதாம படைக்கிறாரு, படைத்து அவனோடு கூட அந்த குளிர்ச்சியான வேளையில உலாவி கொண்டு அவனோடு கூட உறவாடி கொண்டு இருக்கிற அந்த தேவன் அன்றைக்கு ஆதாமுக்கு அவர் வெளிப்புறத்துல இருந்துதான் அவனோடு கூட உறவாடி கொண்டு இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு புது உடன்படிக்கையின் கீழே பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்ற பிறகு என்றென்றைக்கும் தேவன் நம்முடனே கூட இருக்கும்படிக்கு அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அங்க ஆதியாகமம் 2வது அதிகாரம் 19வது வசனத்துல பார்க்கிறோம், கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. இப்படி அவன் கூடயே அவர் உலாவி கொண்டு இருக்கிறார். தான் படைத்த மற்ற மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் அவன் என்ன பெயரிடுறான்னு அவைகள் எல்லாத்தையும் அவங்கிட்ட அவர் கொண்டு வருகிறாராம். அப்போ தேவனுடைய விருப்பம், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட மகா பெரிய வல்லமையும் மகத்துவமும் நிறைந்த தேவனுடைய ஒரே விருப்பம் அவர் நம்மோடு கூட வசிப்பதுதான்.
இன்னைக்கு நம்ம இதை உணர்கிறோமா? இதை நம்ம விசுவாசிக்கிறோமா? இவ்வளவு பெரிய தேவன் என்னோடு கூட வசிக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னா நான் எதை குறித்து கவலைப்பட வேண்டும்? இன்னைக்கு இதெல்லாம் இல்லாததுனாலதான், இந்த அறிவு இல்லாததுனாலதான் எப்ப பார்த்தாலும் பிசாச குறித்ததான ஒரு கவலை, பயம். பிசாசு அப்படி செஞ்சிருவான், பிசாசு இப்படி செஞ்சிருவான். எப்படி அவ்வளவு பெரிய தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம் எல்லைக்கு பக்கத்திலேயே அவன் என்ன செய்ய முடியாது? வர முடியாது. இதை நன்றாக நம்ம அறிந்து உணர வேண்டும். அவர் சேனைகளின் கர்த்தர். அப்போ அந்த சேனைகளின் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார்னா இன்றைக்கு நமக்கு எதிரிடையா எந்த சத்ரு செயல்பட முடியும்? இத அறியலன்னா நம்ம என்றென்றைக்குமே பயந்து கொண்டு வாழ்க்கையில போராடி கொண்டுதான் இருப்போம். எதுவும் என்னை அணுக முடியாது அப்படிங்கிற அந்த தைரியமும் திட நம்பிக்கையும் நமக்கு இந்த வார்த்தைகள் கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவன் என்றென்றைக்கும் அவர் நம்ம கூட இருக்க விரும்புகிற ஒரு தேவனாய் இருந்தபடியினாலதான் பழைய ஏற்பாட்டில இருந்தே அதை பேசிக்கொண்டே வருகிறார். புதிய ஏற்பாட்டுல புது உடன்படிக்கையின் மூலம் அவர் என்றென்றைக்கும் நம்மோடு தங்கி இருக்கிற ஒரு ஒரு கிருபையை நாம் பெற்றிருக்கிறோம். நிறைய வசனங்களை நம்ம சொல்லிட்டே போகலாம். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 16வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னவர், நான் தங்க நீங்க எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டுவீர்கள் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு நம்முடைய சரீரமாகிய இந்த ஆலயத்துல அவ்வளவு பெரிய தேவன் தங்கி இருக்கிறார். நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. அப்போ நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் அவரால் நாம நிரப்பப்பட்டிருக்கும் போது நமக்கு விரோதமாய் ஒன்றும் செயல்பட முடியாது. நமக்கு விரோதமாய் செயல்படுகிற அத்தனை காரியங்களுக்கும் தேவன் வெட்கத்தை உடுத்துவிக்கிறாராம். இன்னைக்கு ஒருவேளை நீங்க அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய யுத்தத்துல இருக்கலாம். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் எதிராய் என்ன சத்ருவானவன் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் இந்த காலை வேளையில ஆவியானவர் நம்ம கூட இடைப்படுகிற ஒரு வார்த்தை, அந்த சத்ருவுக்கு அவர் இன்றைக்கு வெட்கத்தை உடுத்துவிக்கிறாராம். அவ்வளவு பெரிய தேவன் நம்மோடு கூட இருப்பார் என்றால் நமக்கு விரோதமாய் எந்த சூழ்நிலையோ, எந்த மனிதர்களோ, எந்த மனிதர்களுடைய வார்த்தைகளோ நம்மை சோர்வுறப்படுத்த முடியாது. இதுதான் நிஜம், இதுதான் சத்தியம். நாம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். இதை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம உள்வாங்குறோம், இந்த வார்த்தைகளை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம், அப்பொழுதுதான் நம்முடைய சத்துருக்களுக்கு பூரணமான வெட்கம் உடுத்துவிக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். இன்னைக்கு நான் ஃபீல் பண்றேன், நிறைய பேர் ஆவிக்குரிய யுத்தத்துலதான் நம்ம இருக்கிறோம். ஆனா இன்றைக்கு அவனுக்கு தேவன் வெட்கத்தை உடுத்துவிக்கிறாராம். அப்போ இன்றைக்கு அவருக்குள்ளே நம்ம வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம் அப்படின்னா இன்றைக்கு நாம் எதை குறித்தும் நாம் பயப்பட வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை, சோர்ந்து போக வேண்டியதில்லை. அனாதியாய் இருக்கிற அந்த தேவன் சோர்ந்து போவதில்லையா, இளைப்படைவதில்லையா? இதை நீ அறியாயோ, இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. ஏசாயா 40வது அதிகாரத்துல நம்ம தியானித்த வார்த்தை. அப்போ சோர்ந்து போகாத தேவன், இளைப்படையாத தேவன், அவர் யோசனையில் பெரியவர், ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயல்களில் மகத்துவமானவர். இன்றைக்கு நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தில் அவர் வாசம் பண்ணி கொண்டிருப்பார் என்றால் நமக்கு எதிரிடையாய்
எந்த காரியங்களும் இனி செயல்பட முடியாது. நமக்கு எதிரடியாய் இத்தனை காரியங்கள் செயல்பட்டு வந்தாலும் இந்த நாளிலே அவைகளுக்கு அவர் வெட்கத்தை உடுத்துவிக்கிறார். இதை நீங்க நல்லா தியானித்து பாருங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு வேதத்துல எத்தனை வார்த்தைகளை நீங்க தியானித்து பார்த்தால் அத்தனையும் சொல்லுகிற காரியம், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இம்மானுவேலன், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. ஏன்னா இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கிறார். இந்த தேவன் நம்மோடு இருக்கிறார் அப்படின்னா நம்ம எதை குறித்து கலங்க வேண்டும்? ஆண்டவர் அற்புதமாய் இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அங்க என்ன செய்கிறார்? அந்த அப்படிப்பட்ட தேவன் இன்றைக்கு நம்ம கூட இருக்கிறபடியினால அதற்கு பின்பாக சொல்லப்பட்ட வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்கள். அதற்கு அடுத்த வசனம் சங்கீதம் 132:15 இருந்து நான் வாசிக்கிறேன். அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன், அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். நம்முடைய ஆகாரத்தை, அது ஆவிக்குரிய ஆகாரமாய் இருந்தாலும் சரி, நம்ம சரீர பிரகாரமாய் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆகாரமாய் இருந்தாலும் சரி, அதை தேவன் ஆசீர்வதிக்கிறாராம். அவர் ஆசீர்வதிக்கிறார்னா நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல நமக்கு என்ன அது விரோதமாய் இருக்க முடியும்? உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறாராம். அவர் நம்ம கூட இருக்கிறபடியினால நாம் சாப்பிடுகிற, நாம் உண்ணுகிற ஆகாரம் அது ஆசீர்வதிக்கப்பட்ட ஆகாரமாய் இருக்கிறதாம். 2 கொரிந்தியர் 9:8 பார்க்கிறோம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். எப்பொழுதும் எல்லாவற்றிலும் நாம் சம்பூர்ணமுடையவர்களாய் இருக்கும்படிக்குத்தான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். எப்பொழுதும் எல்லாவற்றிலும். அப்போ ஒரு நொடி பொழுது கூட நம்ம குறைவுல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நம்ம கிட்ட சகலவித கிருபையையும் அவர் பெருக செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அப்ப நம்ம ஆகாரத்தை அவர் ஆசீர்வதிக்கிறாராம். அவர் நம்மை அப்பத்தினால் நம்மை திருப்தியாக்குகிறாராம். அதன் ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பை உடுத்துவேன், அதில் உள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் கம்பீரிப்பார்கள். அதில் உள்ள பரிசுத்தவான்கள் அந்த சியோன் பர்வதத்துல வாசமாய் இருக்கிற, இன்றைக்கு தேவனுக்குள்ள நம்ம இருக்கிறோம், அவருக்குள்ள அவர் நமக்குள்ள இருக்கிறார்னா நாம் எப்படி கம்பீரிப்போமா? அதில் உள்ள பரிசுத்தவான்களாகிய நாம் மிகவும் கம்பீரிப்போமா? இந்த ஸ்லாக்கியத்தை தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். ஒரு விளக்கை அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா? ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அப்போ அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரும்படியாக நாம் பூமிக்கு எப்படி இருக்கிறோம்? உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ நம்ம ஆகாரத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். நாம் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சகல விதத்திலும் சம்பூர்ணமுடையவர்களாய் இருக்கும்படி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நமக்காக அவர் ஒரு வெளிச்சத்தை, விளக்கை அவர் ஆயத்தம் பண்ணுகிறார். ஏன்னா நம்ம தான் இந்த பூமிக்கு வெளிச்சமாய் இருக்கும்படி, அநேகரை கிறிஸ்துவாகிய ஒளியின் இடத்திற்கு அழைத்து கொண்டு வரும்படி, ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நாம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் இருக்கிறோம். ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய் இருக்கிறோம். பரிசுத்த ஜாதியாய் இருக்கிறோம். இவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை தேவன் இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். அடுத்தபடியாகத்தான் அவர் சொல்றாரு, அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும். அப்போ இன்றைக்கு நன்றாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட அவர் வாசம் பண்ணுகிறபடியினால், அவர் நம்ம கூட இருக்கிறது தான் அவருக்கு விருப்பமா இருக்கிறபடியினால் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம்
இன்றைக்கு நமக்குரியதா இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம முதல்ல அறியணும். நம்ம நேற்று தியானித்தோம், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவரால நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு எதிராய் யாரும் செயல்பட முடியாது, யாரும் நமக்கு எதிராய் சாப வார்த்தைகளை சொல்ல முடியாது, நமக்கு எதிராய் எந்த மனுஷரும் எந்த ஆயுதங்களையும் உருவாக்கவே முடியாது. அப்படிங்கிறது தான் தேவனுடைய இருதயத்தின் எண்ணம், தேவனுடைய செயல்பாடும் அதுதான். பிலேயாமா குறித்து நேத்து தியானித்தோம். அவனை சபிக்கும்படிதான் பாலாக் ராஜா கூலி பொருத்தினா கூட அந்த ஜனங்களை அவனால் சபிக்க முடியவில்லை. அப்போ இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாய் நம்ம இருக்கிறோம். அவரே நம்மோடு கூட வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்றால் நமக்கு எதிராய் யார் நம்மை சபிக்க முடியும்? யார் நமக்கு எதிரடையாய் செயல்பட முடியும்? நமக்கு எதிரடையாய் இருக்கிற கையெழுத்தாய் இருந்த எல்லாவற்றையும் அவர் குலைத்து போட்டு அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் வெற்றி சிறந்திருக்கிறார். நமக்கு எதிரடையா இருந்த எல்லாவற்றையும் அவர் சிலுவையில என்ன செஞ்சிட்டாரு? ஆணி அடிச்சிட்டார். இன்றைக்கு நமக்கு எதிரடையாய் ஒன்றும் செயல்பட முடியாது. அப்போ இன்னைக்கு நமக்கு எதிரடையாய் அவன் நம்முடைய எண்ணங்கள்ல பலவிதமான குழப்பமான ஒரு போராட்டமான சூழ்நிலைகளை அவன் கொடுத்து கொண்டிருந்திருக்கலாம். இன்றைக்கு தேவன் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை விடுவித்து அவனுக்கு அவர் வெட்கத்தை உடுத்துவிக்கிறதை நீங்கள் இன்றைக்கு காண்பீர்கள். இந்த வார்த்தையை தான் தேவன் கொடுத்தார். ஒருவேளை இன்றைக்கு இவ்வளவு நேரம் ஆயிட்டு நம்ம இன்னைக்கு தியானிக்க வேண்டிய காரியம், நம்ம அந்த வாக்கு தத்தங்களை குறித்து, ஏன் வாக்கு தத்தங்களை தேவன் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய காரியங்களை நம்ம தியானித்தோம். அதுல இன்றைக்கும் கடைசியா அதை வேகமா நம்ம பார்த்து முடிக்கலாம். ஏன் தேவன் நமக்கு வாக்கு தத்தங்களை அவர் கொடுத்தார்? அதுல கடைசியாய் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், அந்த வாக்கு தத்தங்கள் நம்மளை என்ன செய்து மாற்றி அமைக்கிறது, நம்மளை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. நம்ம அந்த வாக்கு தத்தங்களுக்காக நம்ம காத்திருந்து அவர் சமூகத்துல நம்ம காத்திருக்கும் போது நமக்கு விசுவாசம், நமக்கு பொறுமையை உண்டாக்குகிறது. அந்த பொறுமை நமக்கு ஒரு மனப்பக்குவத்தையும் ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சியையும் உண்டாக்குகிறதை நாம் பார்க்கிறோம். நம் தேவன் மேல நமக்கு ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை அது நிமித்தம் உண்டாகிறதையும் நாம் பார்க்கிறோம். விசுவாசத்தின் மூலம், நீடிய பொறுமையின் மூலம் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாய் மாறுகிறோம். ஒருவேளை இந்த வாக்கு தத்துவம் இல்லைன்னா நமக்கு இந்த பொறுமை இல்லாம, நம்ம நிதானம் இல்லாம, நம்ம ஒரு மனுஷங்களை போல நம்ம செயல்பட்டு கொண்டிருப்போம். ஆனால் வாக்கு தத்தம் நமக்கு எப்பொழுது கிடைக்கிறதோ, அந்த வாக்கு தத்தத்தை நாம் பற்றும் பொழுது, வாக்கு தத்தத்தை கொடுத்தவர் உண்மையுள்ளவர்ங்கிறத நம்ம நம்பி அவரை சார்ந்திருக்கும் பொழுது நம்முடைய விசுவாசம் அது பொறுமையை உண்டாக்குகிறது. பொறுமை முதிர்ச்சியை உண்டாக்குகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ தேவன் எப்பொழுதுமே நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம், அவர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் நம்மை நேசித்து கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிறது தான் அவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருக்கிற ஒரு காரியம். ஒவ்வொரு வாக்கு தத்தமும் தேவனிடத்திலிருந்து நமக்கு வருகிற ஒரு லவ் லெட்டரா தான் நம்ம பார்க்கிறோம். எப்படி ஒரு ஒரு உலக பிரகாரமாய் ஒரு நேசிக்கிறவன் தன்னுடைய நேசிக்கிற ஒரு காதலிக்கு அவன் எழுதுகிற, அவன் உருகி உருகி, சிலர்லாம் ரத்தத்தினாலலாம் கடிதங்கள் எழுதி கொடுக்கிற நபர்கள் எல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனால் அதை விட பல மடங்கு நேசிக்கிற நம்ம ஆத்தும நேசனுடைய இரத்தத்தினால் எழுதப்பட்ட, முத்திரையிடப்பட்ட வாக்கு தத்தங்களாய் அவைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு, அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. நாம் அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்படின்னா அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் அவருடைய இரத்தத்தினாலே அங்கே கையெழுத்திடப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ எந்த வாக்கு தத்தங்களும் நமக்கு நிறைவேறாமல் போகாது அப்படிங்கிறது தான் நிச்சயம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு அன்பின் கடிதங்களாய்த்தான்
தேவனுடைய வாக்கு தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எரேமியா 29:11 பார்க்கிறோம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. அப்போ அவர் நமக்கு நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு முடிவு, இது நடக்கணும்னு நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவை அவர் அறிந்திருக்கிறாராம். நான் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. அப்போ தேவன் நமக்கு வாக்கு தத்தங்களை அவர் கொடுத்திருக்கிறார்னா, அந்த வாக்கு தத்தங்கள் அது சமாதானத்துக்கு ஏதுவாய் நிச்சயமாய் நம் வாழ்க்கையில் அது நடக்கும், அது நிறைவேறும் என்பதில் சந்தேகமே இல்லை. அப்போ இந்த வாக்கு தத்தம், ஒரு வாக்கு தத்தத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார்னா, நம்ம அந்த வாக்கு தத்தங்கள் மேல நிக்கணும். அதை பற்றி பிடித்து கொள்ளும் பொழுது அது நடப்பதற்கு முன்பதாகவே அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறினதை போல நாம் தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது சூழ்நிலைகளை நாம் ஜெயித்து அந்த வாக்கு தத்தங்களின் ஆசீர்வாதங்கள் அத்தனையையும் நாம் சுதந்தரித்து கொள்ளலாம். ஏன்னா அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கையெழுத்திடப்பட்டிருக்கிறதா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அத்தனை வாக்கு தத்தங்களும் நிறைவேறி இருக்கிறதுனா, இன்றைக்கு அவர் நம்ம கூட மிகப்பெரிய ஒரு உண்மை, அவர் நம்ம கூட பேசி இருக்கிற ஒரு காரியம், இன்றைக்கும் என்றென்றைக்கும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்கு அவர் கிரீடத்தை உடுத்துவிக்கிறார் என்பதுதான் நிஜம். நம்மை மகிமையினாலும் கனத்தினாலும் அவர் முடிசூட்டுகிறார். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் அவர் நம்மை முடிசூட்டுகிறார். நம்ம சங்கீதம் 103வது அதிகாரத்துல பார்க்கிறோம், அவனை இரக்கங்களினாலும் கிருபைகளினாலும் முடிசூட்டி. அப்போ அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய மகிமை, அவருடைய கனத்தினால் நாம் முடிசூட்டப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நமக்கு எதிராய் வந்த அத்தனை சத்துருவின் திட்டங்களையும் அவர், அந்த சத்துருவுக்கு அவர் என்ன செய்கிறார்? வெட்கத்தை உடுத்துவிக்கிறார். இதை நம்ம அறிந்து கொண்டோம்னா நம்ம இருதயம் விசுவாசத்தில் நிலைத்திருக்கும். விசுவாசம் நமக்கு பொறுமையை உண்டாக்குகிறதை நாம் பார்க்கிறோம். நம்ம ஒரு வாக்கு தத்தத்தை நம்ம பிடிச்சிருக்கிறோம், நம்ம அதை பார்க்கல. வசனம் என்ன சொல்லுது? விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். அப்ப விசுவாசம்னாலே நம்ம இன்னும் பார்க்கல, ஆனா பார்க்காததை நாம் நிச்சயமாய் நம்புகிறதற்கு பெயர்தான் விசுவாசம். அப்போ அவர் நமக்கு பிளெஸ்ஸிங்க மட்டும் அதுல நமக்கு அந்த வாக்கு தத்தத்தின் மூலம் நமக்கு தரல, நம்மை அந்த பிளெஸ்ஸிங்கை ரிசீவ் பண்றதற்கு அவர் நம்மை தகுதிப்படுத்துகிறவராகவும் தேவன் அந்த வாக்கு தத்தத்தை நமக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். பல வேளைகள்ல நமக்கு தாமதத்தினால நம்ம சோர்ந்து போறோம். ஆனா இந்த தாமதிக்கிற நாட்கள்ல தான் அவர் நம்மை அந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்தரிக்கும்படியாய் தேவன் நம்மை தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறதையும் நாம் பார்க்க முடியும். இந்த பொறுமை, விசுவாசம் பொறுமையை உண்டாக்குகிறது. அப்போ நம்ம கேரக்டரை இந்த வாக்கு தத்தம் மாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள், நினைவுகள் எல்லாம் அது தேவனை சார்ந்ததாய் மாற ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். துரிதமாய் கிடைத்த ஆசீர்வாதத்தினால அதுல என்ன இருக்காது? நன்மை இருக்காது. ஆனா நம்ம காத்திருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் அது நமக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும். அந்த ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கும் அது சாட்சியாய் இருக்கும் என்பதுல சந்தேகம் இல்லை. ஆபிரகாம் அப்படித்தான் வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்தார். எந்த விதமான ஒரு சூழ்நிலையும் சாதகமா இல்ல, ஆனா அவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி அந்த வாக்கு தத்தத்தை, அந்த விசுவாசத்தில் தேவனை மகிமைப்படுத்தி அவர் விசுவாசத்தில் வல்லவனானான். முதல்ல அவர் ஃபெய்த்ல ஸ்ட்ராங் ஆகுறாரு. அதுதான் அங்க நடக்குது. அடுத்ததா அந்த ப்ராமிஸ் அங்க நிறைவேறுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த வாக்கு தத்தம் நமக்கு கொடுக்கப்படுவதற்கு காரணம் விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாறும் பொருட்டு, நம்முடைய கேரக்டர் மாறும் பொருட்டு. நம்ம விசுவாசம் நமக்கு பொறுமையை உண்டாக்கி, பொறுமை முதிர்ச்சியை உண்டாக்குகிறதை நாம் பார்க்கிறோம்.
ஆபிரகாம் இப்படி காத்திருந்து காத்திருந்து அவர் பெற்றுக்கொண்டபடியினாலதான் அங்க லோத்துக்கும் ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் சண்டை உண்டானப்போ ஆபிரகாம் அவருடைய இருதயமே அங்க விருத்தியாய் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். மனோ விருத்தியை அவர் பெற்றிருந்ததை பார்க்கிறோம். நீ எங்க போனாலும் போ, நீ எந்த இடத்தை வேணாலும் தெரிந்து கொள், நான் அதற்கு எதிராய் இருக்கிற இடத்தை நான் தெரிந்து கொள்ளுகிறேன். ஆனால் லோத்து செழிப்பான இடத்தை தெரிந்து கொள்ளுகிறத பார்க்கிறோம். அங்க கூட அவருக்கு போட்டி இல்லை, பொறாமை இல்லை, எனக்கு நல்ல இடம் வேணும்னு அவர் நினைக்கல. அவருடைய மனது கூட விஸ்தாரமா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த வாக்கு தத்தம் அவர் சொல்றாரு, ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து அவன் ஒருவனா இருக்கையில் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதிக்கிறாராம். ஆசீர்வதிச்சு அவனை சொல்றாரு, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. அவர் சொன்னபடி அங்க போகும்போது அங்க ஆபிரகாமுக்கு அத்தனை ஆசீர்வாதங்கள் உண்டாகிறதை அவர் அறிந்து உணர்கிறார். அப்ப இந்த தேவன் என் கூட இருக்கும்போது நான் ஏன் எனக்கு விருப்பப்பட்ட காரியத்தை நான் சூஸ் பண்ணணும்? என் கூட ஆண்டவர் இருந்தார்னா நான் ஆசீர்வாதமாகத்தான் இருப்பேங்கிறத அவருடைய இருதயம் அங்க பிராட் மைண்டடா ஆகிறத நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் அங்க லோத்து கிட்ட கூட அவர் பெருந்தன்மையாய் அவர் நடக்கிறத பார்க்கிறோம். அப்ப இந்த வாக்கு தத்தங்கள் நம்மள என்ன செய்து மோல்டு பண்ணுது, நம்முடைய கேரக்டரை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. இன்னைக்கே நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய கேரக்டர்ஸ்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்து கொண்டுதான் இருக்கும். வாக்கு தத்தத்தை அவர் கொடுத்திருப்பார், இன்னும் நிறைவேறாமல் இருக்கலாம். ஆனா இந்த காலகட்டத்துல நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் என்றால் பல காரியங்கள்ல நமக்குள்ளேயே மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். அங்க யோசேப்புக்கோ அங்க தரிசனம் கொடுக்கப்படுது. அங்க அவனுக்கு எதிராய் அத்தனை அநீதி இழைக்கப்பட்ட பொழுது கூட அவனுடைய இருதயம் கர்த்தரை சார்ந்திருந்ததை நாம் பார்க்கிறோம். அங்க போத்திபாருடைய மனைவி அங்க இன்ஜஸ்டிஸ் தான், அநீதி தான் அவனுக்கு இழைக்கப்படுது. ஆனா கூட அவனுடைய இருதயம் கர்த்தரை நம்பி சார்ந்திருந்தபடியினாலே அவனுக்கு மிக பெரிய ஒரு மேன்மையினாலும் மகிமையினாலும் கனத்தினாலும் அவன் முடிசூட்டப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அந்த போத்திபார் மனைவி எல்லாரும் அவனுக்கு எதிரடையாதான் திங்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அவர்களுக்கு வெட்கத்தை உடுத்துவிக்கும்படியாய் இங்கே அங்க யோசேப்பு மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஏன்னா கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப அவன் கூட இருந்தபடியினாலே அவனுடைய சகோதரர்கள் அவனை சத்ருவாய் எண்ணினாங்க. அந்த போத்திபார் மனைவியும் அங்க அவனை சத்ருவாய் எண்ணினார்கள். ஆனா அவர்கள் எல்லாருக்கும் வெட்கத்தை உடுத்துவிக்கும்படியாய் இங்கே யோசேப்பு அந்த தேசத்திற்கே அதிபதியாய் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, யோசேப்பினுடைய கேரக்டர் அங்க மோல்ட் ஆகி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அங்க சகோதரர்கள் வருந்தின பொழுது, நீங்க எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க, தேவனோ அதை நன்மையாய் முடிய பண்ணினார். அந்த சகோதரர்களையும் சகோதரருடைய குடும்பத்தையும் ஒரு சின்ன கசப்பு கூட யோசேப்புக்கு இல்லாதபடி அவர்களையும் அவர் அரவணைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த தேசத்துல வைத்து அவர்களையும் அவர் பராமரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப வாக்குத்தத்தங்கள், தரிசனங்கள் இது எல்லாம் நம்ம என்ன செய்து மோல்டு பண்ணுது, நம்முடைய கேரக்டரை அது என்ன செய்து மோல்டு பண்ணுது, நம்மளை ரிஃபைன் பண்ணுது. பொன்னை போல அந்த வாக்குத்தத்தங்கள் நம்மை புடமிடுகிறது. இந்த வாக்குத்தத்தங்கள் மாத்திரம் நமக்கு இல்லைன்னா நம்ம இன்றைக்கு இந்த அளவுக்கு நம்ம விசுவாசத்துல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்க முடியாது. அவர் உண்மையுள்ளவர்னு பார்த்து நம்ம அவரை மகிமைப்படுத்த முடியாது. ஆனா அவ்வளவு எதிரடையான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் அங்க ஆபிரகாம் அவரை உண்மையுள்ளவராய் பார்த்து தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவராய் இருக்கிறார் என்கிற சாட்சி இன்றைக்கு வரைக்கும் நம்மை பலப்படுத்துகிறதாய் அது இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு நம்ம வாக்குத்தத்தங்களுக்காக நாம் காத்திருக்கிற இந்த வேளையில நம்முடைய வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல்கள் நம்ம வாழ்க்கையில அது மிகப்பெரிய ஒரு சாட்சியை அது கொண்டு வரும். அப்பொழுது நமக்கு எதிரடையாய் இருந்த சத்ருவுக்கு வெட்கம் உடுத்துவிக்கப்படுகிறதையும் நாம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்படுகிறதையும் நாம் நிச்சயம் பார்க்க முடியும். இந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய தேவன் மேல நம்ம வைத்திருக்கிற நம்பிக்கை அது ஆழமாக்குகிறது.
அன்னாள் அங்க ஒரு குழந்தைக்காக அழுகிறா. அங்க இருதயத்துல அவ தேவ சமூகத்துல அவருடைய இருதயத்தை எல்லாம் ஊற்றுறா. ஏலி ஒரு வாக்குத்தத்தத்தை, நீ சமாதானத்தோட போ, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக அப்படின்னு சொல்லி அந்த அந்த வாக்குத்தத்தத்தை அவள் வாங்கி கொண்டு போகிறாள். அப்புறம் அவள் துக்கமுகமா இருக்கவில்லை. என் இருதயம் என் கர்த்தருக்குள் களிகூர்ந்திருக்கிறதுன்னு சொல்லி அவள் பாடலை பாடி துதி செய்கிறத நம்ம பார்க்கிறோம் அவள் குழந்தை பெற்ற பிறகு. அப்போ அவளுடைய அந்த துக்கம் என்ன செய்து சந்தோஷமாய் மாறுது. அவளுடைய அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல் ஒரு பெரிய சாட்சியாய் மாறுகிறது. அவளுடைய கேரக்டர் அந்த டிரான்ஸ்ஃபார்ம். அது வரைக்கும் அழுது புலம்பிட்டு இருந்தவர் இன்றைக்கு தேவனை சார்ந்து தேவனை ஆழமாய் நம்பிக்கை கொண்டத நிமித்தம் அவள் துக்கமுகமாகவே இருக்கவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுது. காரணம் அந்த வாக்குத்தத்தத்தின் மேல அவள் வைத்த நம்பிக்கை, தேவன் மேல அவள் வைத்த நம்பிக்கை. இன்றைக்கு முதலாவது இந்த நம்பிக்கையை தான் நமக்குள்ளே அவர் பலப்படுத்த விரும்புகிறார். அதற்கு பின்பாக நம்ம வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாய் நாம் நிறைவேறுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப வாக்குத்தத்தங்கள் நம்மளை என்ன செய்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்குது. நமக்கு எதிராக யார் செய்தா கூட அவங்கள கூட நேசிக்கிற ஒரு இருதயத்தை இந்த காலகட்டத்துலதான் நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். நம்ம அந்த அன்சர்டன் பீரியட், அந்த சூழ்நிலைகள் சாதகமா இல்லாதப்போ நம்ம இருதயத்துல நம்ம சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். நம்ம நம்பிக்கை இந்த இடத்துலதான் நம்முடைய நம்பிக்கையும் என்ன செய்து உறுதிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ வாக்குத்தத்தங்கள் நம்ம எவ்வளவு தூரம் மாற்றி அமைக்கிற காரியங்களாய் இருக்கிறதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு 2 காரியங்கள் மூலமா தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார். அவர் வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொன்னவர் இன்றைக்கு நம்மோடு கூட வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்ப நமக்கு எதிரிடையாய் எந்த காரியங்களும் ஒரு நாளும் ஒரு பொழுதும் செயல்பட முடியாது. தேவன் அவைகளுக்கு வெட்கத்தை உடுத்துவிக்கிறார். நமக்கோ நம் தலையின் மீதிலோ அவர் கிரீடத்தை உடுத்துவிக்கிறார். இதை நாம் அறிந்து கொண்டோம்னா போதும், நம்ம எதை குறிச்சு கலங்க வேண்டாம், எதை குறிச்சு பயப்பட வேண்டாம். இன்றைக்கு அவர் நம்ம கூட இருக்கிறார், அவருக்குள்ள நம்ம இருக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு நமக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுவாருங்கிற அந்த சந்தோஷத்துல நம்ம நிரம்பி அவரை மகிமைப்படுத்தி அவரை துதித்து நம்ம விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாறினால் போதும், நமக்கு உண்டான அத்தனை காரியங்களையும் அத்தனை வாக்குத்தத்தங்களையும் அவர் நிறைவேற்றி தர அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தைகளை இன்னும் நீங்க தியானித்து பாருங்க, எப்படி அவர் நம்ம கூட இருக்கிறாரு. ஒவ்வொரு நொடி பொழுதும் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன், அவர் நம்ம கூடவே இருக்கிறேன்னு சொல்லி அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இம்மானுவேல், அவருடைய நாமமே இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். உலகத்தை படைத்தவர், சர்வ வல்லமையுள்ளவர், ஆலோசனையில் ஆச்சரியமானவர் இன்றைக்கு நம்ம கூட இருக்கிறார்னா நம்ம எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. பரலோகமே இன்றைக்கு நம்ம கூட இருக்கிறது தான் நிஜம். பரலோகத்தில் உள்ளவைகள் பூலோகத்தில் உள்ளவைகள் எல்லாவற்றையும் அவர் இணைத்திருக்கிறார். இன்னைக்கு நமக்காக பரலோகம் இறங்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நமக்காக பரலோகத்து ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம மேல கண்ணோக்கமா இருக்கிறது. இந்த உண்மையை நம்ம அறிந்திருந்தோம்னா, இந்த சந்தோஷத்துல நம்ம என்ஜாய் பண்ணிட்டே இருந்தோம்னா போதும், வேற எந்த காரியங்களும் நாம் செய்ய வேண்டியதில்லை. நம்ம விசுவாசத்தின் இளைப்பாறுதலுக்குள்ள நம்ம இருக்க 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 நம்ம கேரக்டரும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். நமக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா காரியங்களுக்கும் தேவன் அவர் வெட்கத்தை உடுத்துவிக்கிறவராய் இருக்கிறார். நம் தலையிலோ அவர் கிரீடத்தை பூக்கும்படி செய்கிறார் என்பதுதான் நிஜம். இந்த வார்த்தையை ஆழமா நீங்க தியானித்து பாருங்க. இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா.
இந்த நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, அவ்வளவு பெரிய தேவன் நாங்க பார்க்கிறோம். தன்னுடைய ஜனங்களுக்காக அப்பா, அந்த 10 வாதைகள் ஒன்று கூட அந்த கோசேன் நாட்டுக்குள்ள நுழையல. இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிற அந்த இடத்துக்குள்ள நுழையல. எவ்வளவு தூரம் அந்த ஜனங்கள் மேல கண்ணோக்கமாய் இருந்து அந்த ஜனங்களை நீங்க பாதுகாத்திருக்கிறீங்கப்பா. செங்கடலை பிளந்தவர், யோர்தானை பிளந்தவர், எரிகோ கோட்டையை விழச் செய்தவர், தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினவர், மரித்தோரை உயிர்த்தெழ செய்த தேவன். இந்த தேவன் இன்றைக்கு எங்களோடு கூட நீர் இருக்கிறீர் அப்பா. இதை நாங்க ஆழமா அறிந்து உணர எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இவ்வளவு பெரிய தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர் என்றால் எங்களுக்கு விரோதமாய் வந்த அத்தனை சத்ருவின் திட்டங்களையும் நீர் முறித்து போடுகிறீர், அவைகளுக்கு நீர் வெட்கத்தை உடுத்துவிக்கிறீர் என்பதை நாங்கள் பேசுகிறோம் அப்பா. இங்க வந்திருக்கிற எங்க ஒவ்வொருவர் மேலையும் ஆண்டவரே உம்முடைய கிரீடத்தை நீர் வைக்கிறீரப்பா. எங்களை மகிமையினாலும் கனத்தினாலும் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் எங்களையும் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் முடிசூட்டுகிறீரப்பா. இன்றைக்கும் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்கள்ல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் விரோதமாய் வந்த சத்துருவின் திட்டங்களுக்கு விரோதமாய் நீர் செயல்பட்ட அவைகளுக்கு நீர் வெட்கத்தை உடுத்துவிக்கிறீரப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எவ்வளவு பெரிய தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர். நன்றி அப்பா. அந்த ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் இன்றைக்கு விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் அது தொனித்து கொண்டே இருக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த வார்த்தைகளை தியானிக்க 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 அவர்கள் இருதயம் அனல் மூட்டி எழுப்பப்படும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இங்க ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை நீங்க தாங்க கர்த்தர். அப்படியே நீர் எங்களுக்காக செயல்பட்டு எங்களுக்கு விரோதமாய் இருந்த சத்ருவுக்கு நீர் வெட்கத்தை உடுத்துவிக்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை நீர் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டுகிறபடியினால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். விதைக்கப்பட்ட இந்த வார்த்தை அவர்கள் வாழ்க்கையில 100 மடங்கு பலன் தரும்படி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.